ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், ஸோ உங்களுடைய ஐடிஎஃப்சியோட பேங்க்கோட 3 மாதத்துக்கான இஎம்ஐ வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே இன்றைக்கி வீடியோ கலப்பலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா idfc அப்படின்னு சொல்லிட்டு மொரட்டோரியம் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து COVID-19 மொரட்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஎஃப்சி அப்படின்னு போட்டு வந்திருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலிமா ஸ்டாப் பண்ணி வச்சுக்க முடியும் ஆகஸ்ட் வரலையும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொரட்டோரியம் அதுக்கான வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரீட் பண்ணி பார்த்துங்க ஒன்ஸ் ஒரு டைம். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் 3 மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பே பண்ண தேவையில்ல. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாலிசியில். நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. ஸோ நீங்கள் அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஓ அமௌண்ட்டையும் பேமெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேங்க்கோட லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு ரெக்வஸ்ட் டு ஃபார் அ மொரட்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதை வந்து கிளிக் ஹியர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லோன் நம்பர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பேங்க்கில் கொடுத்துருக்க அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ லோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லோன் கரண்ட் இஎம்ஐ அப்படிங்கிற இது கஸ்டமர் நம்பர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆயிரும். நீங்கள் ஆகஸ்ட் வரலையும் இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கனரா பேங்க் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் எப்படி வந்து இஎம்ஐ வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.